அப்பா முடியலையே. அப்பா ஐயா தம்பி துளசிங்க. அக்கா புடுங்கிட்டு பேதி நிக்க மாட்டேங்குது. என்ன கூப்பிட கூட கொண்டே கொடுக்காம இருக்கிற? என்ன தவளை கூட்டாம தம்பிக்கின்னு வர? என்ன விஷயம்? ஐயாக்கா கேக்குற அது ஏன்க்கா கேக்குற? ஆடி மாசம்ல தெருவில் கூழ் ஊத்துனாங்கக்கா. கூழ் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு 4 குண்டா வாங்கி குடிச்சேங்க்கா. 4 குண்டான் தான்க்கா குடிச்சது. பின்னாடி போயினுக்குதுக்கா. ஆசைப்பட்டு குடிச்சதுக்கு அடங்காம போயினுக்குதுக்கா. கூழ் ஊத்துனா என்னப்பா? ஒரு சொம்ப 2 சொம்ப ஆசைப்பட்டா வாங்கி குடிக்கணும். நீ பாட்டுக்கு குண்டா வாங்கி பானை வயிறுக்கு ஊத்தினா பின்னாடி கூழு தான் போவான். நீ இங்க ஊத்துனா அது வெளியே கூழா போயினுக்குது. என்னப்பா இப்படிய பிரியா குத்தா கூட பெனாயில கூட குடிச்சிருக்கீங்க. நான் என்னக்கா பண்ணது? கோயில்ல ஒரு பக்கம் கூழ் ஊத்தாங்க, தெருக்காரங்களாம் கூழ் ஊத்தாங்க. ஆசை வாங்கி சும்மாதான் கூழ் வாங்கி குடிக்கலாமேன்னு ஆசைப்பட்டது கொஞ்சோண்டு தப்பா போச்சு. அதுக்கு இப்ப நான் அனுபவிச்சுருக்கேங்க. முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. வைத்த வாய கரெக்டா பழகிக்கணும். இப்படி கிடைக்குதுன்றதுக்காக இங்க வாங்கி ஊத்துனா அங்க பின்னாடி கூழு தான் போவான். நீ சொல்றது சரிதாங்க, நீ சொல்றது உண்மைதான். அளவா குச்சிருக்கணும். கிடைக்குதுன்னு கை நீர் தண்ணி மாதிரி குச்சா இந்த கதை தான். ஐயோ காலையில 12 தடவை போயிடுச்சுக்கா. 12 தடவை போயிட்டியா? ஐயோ நீ ஏங்கா நீ வேற நான் அசிங்க பச்சுக்கிற. இப்ப நீ எங்க நிக்கிறனே தெரியல. குத்து மதிப்பாதான் உங்ககிட்ட பேசினுக்கிறேன். ஒரே மப்பாகுது. சரி நான் வந்து எதுக்கு இப்ப வந்த என்ன விஷயம்? பக்கத்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்தாங்க. சரி நீ இருக்கிறியா என்னன்னு பாத்துட்டு உனக்கும் பிரியாணி வந்து குடுக்கலான்னு பார்த்தேன். பிரியாணி போடுறாங்களா? அடி பாய், சாதாரண நேரத்துல ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். இப்ப பிரியாணி ஏதாவது கொடுக்க போறேன்றிய. உனக்கு ஊத்தத்தை பார்த்தா 15 நாள் ஆகும் நிக்கிறதுக்கா. எதுக்கா? இன்னும் 15 நாளைக்கா?